தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல திடீர்னு இன்னைக்கு பரபரப்பா விஜய் பத்தி தாங்க பேசுறாங்க. அவர் ஸ்டைல் என்ன, அவர் நடை என்ன, அத்தை என்ன, இது என்னன்னு. இன்னொரு பக்கம் அண்ணன் திடீர் விஜயமாக திடீர்னு சோதனை பண்றதுக்கு எக்மோர் மகப்பேறு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அத ரீல்ஸ் எடுத்திருக்காரு, ஊடகங்கள்லாம் அதை எடுத்து போட்டிருக்கு. அண்ணன் கெத்து காமிச்சிட்டாருங்க. அதுதான் இன்னைக்கு ஹெட்லைனே, அதுதான் இன்னைக்கு பேசு பொருளே. யாரோ கேக்குறீங்க, புரியுது, அந்த கொலையை பத்தியா? இல்ல அந்த வீடு இடிச்சதை பத்தியா? அந்த பாட்டி மாம்பழம் வித்துட்டு இருந்துச்சு ரோட்ல, அது தூக்கிட்டு போனோம். இதெல்லாம் திசை திருப்பு தாங்க எங்க அண்ணனே போனாரு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல ரீல்ஸ் கலாச்சாரம் மிக மோசமாக பரவி வருது. நம்ம உயிரோட இருக்கிறோம்னு சொல்றதுக்கே ரீல்ஸ் போடணும் போல இருக்கு இனிமேல். அப்படியான ஒரு சூழ்நிலை நோக்கி தமிழ்நாட்டின் அரசியல் நகர்வது ஆபத்தானது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் மக்களுக்கான சமூக நீதிக்கான அரசியலா இருக்கணும். அதுதான் காலங்காலமா நம்ம கேட்பதும் இங்க நடைமுறையில் இருப்பதும். சின்ன சின்ன முன்னப்பின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், அதை சரி செஞ்சுக்குவோம், அல்லது மாற்று அரசியலா தேர்ந்தெடுத்துக்கலாம்லாம். ஆனா மாற்று அரசியல்ன்ற பேர்ல ஒன்லி ரீல் அரசியலா இருக்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனையே. அண்ணன் திடீர்னு எதுக்கு இன்னைக்கு போனாரு அப்படின்னா, நேத்து வரைக்கும் கீர்த்தனாவை வச்சு செஞ்சுட்டாங்க. தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சரா இருக்கிறாங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்ய போறாங்க. அங்க குழந்தைங்கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்ணணும் கூட தெரியல. குறைந்தபட்ச சமூகம் சார்ந்த அறிவும் புரிதலும் அவங்களுக்கு இல்லை. ஒடுக்கப்பட்டிருக்கிற சாமானிய ஏழை எளிய உழைக்கிற மக்களினுடைய உணர்வுகளை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அது போயிட்டு வந்துட்டு அப்புறம் அளந்து விட்டாங்க. 2 நாளா சமூக வலைத்தளங்கள்ல வச்சு செஞ்சுட்டாங்க. கீர்த்தனாவுக்கு இப்ப மிகப்பெரிய அவப்பெயர் வந்துருச்சு, மிகப்பெரிய அளவுல பின்னடைவு வந்துருச்சு. என்ன சார் உங்க அரசாங்கத்துல இருக்கிற அமைச்சர்கள் ஒருத்தர் என்னடா பொதுவெளியில உட்கார்ந்துக்கிட்டு விலை உயர்ந்த ஒரு போதைப் பொருளை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு அமைச்சர் என்னடானா சொந்த தம்பி வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்கள அடிச்சு கொலை பண்ண போய் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு அமைச்சர் குடும்பம் என்னடானா 258 கோடி போதைப் பொருள் கடத்தல்ல சிக்கி இருக்கு. என்ன சார் உங்க அரசாங்கம் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அப்ப இதை மடைமாற்றம் செய்யணும், இதை திசை திருப்பணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? நடக்கிற உண்மைகளை எல்லாம் மக்களினுடைய காதுகளுக்கும் கண்களுக்கும் போகாம, அவங்க நாலெட்ஜுக்கு போகாம தடுத்து வேற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது. அதாவது இங்க நடக்கிற துயரங்களை, இங்க நடக்கிற பிரச்சனைகளை, மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் காட்ட முடியாது. நேரா போயிருது அண்ணன் விஜய். அவர் எப்படி தெரியுமா வந்தாரு, இது வரைக்கும் எந்த முதலமைச்சராவது ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரான்னு கேட்க வைக்கணும். பிரச்சனை அங்க பேசப்படு பொருளா மாறக்கூடாது. அதுக்காக பக்காவா வேலை பார்க்கறாங்க. இந்த திசை திருப்புகிற வேலையெல்லாம் அண்ணன் விஜய்க்கும் அவருக்காக உத்திகளை வகுத்து கொடுக்கிற ஆதவர்ஜுனாவுக்கும் நல்லா வரும். இங்க என்ன நடந்திருக்கு, இந்த ஒரு நாள்ல என்ன நடந்திருக்கு தெரியுங்களா தோழர்களே? இந்த ஒரு நாள்ல நேற்று இரவுங்க தர்மபுரியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. அவங்கள ஒரு தடையா காதலிச்சேன்னு ஒரு பையன் வந்து, நாக்கடையில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கத்தியால கழுத்துலயே குத்தி இருக்கான், வயிற்றுலயும் குத்தி இருக்கான். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில ஆஸ்பத்திரியில அந்த பொண்ணு சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த ஆளை பிடிச்சி மக்கள் அடிச்சு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தி இருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், ஒரு தலையா காதலிக்கிற ஒருத்தன் வந்து கத்தியால குத்திட்டு போறான் அப்படின்னா இங்க என்ன மாதிரியான சூழல் இருக்குன்னு கேள்வி இருக்குல்ல. சட்ட ஒழுங்கு பல்லிக்குதுன்னு நம்ம கோவப்படுறோம்ல, இப்படி எல்லாம் நீங்க கோவப்படக்கூடாது. அண்ணன் ஸ்டைல பார்த்து மயங்கிடணும். இதுக்கு இடையில சிவகாசி இல்லைங்க, ரொம்ப எனக்கு அந்த காணொலியை பார்க்கும்போது மனசை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. தெருவோரங்கள்ல கடைகள் போட்டு விற்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. பெரிய முதலீடு போட தேவையில்லை. ஒரு சாக்கை விரிச்சு ஒரு 2 காய் கனியை வச்சு வித்துட்டு அதுல ஒரு 10-100 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா குடும்பத்தை நடத்துகிற எளிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த பாதையோரத்துல ஏதாவது ஒரு செருப்பு விற்பாங்க, ஒரு கம்மல் விற்பாங்க, ஒரு காய்கறி, ஒரு பழம், எதையோ ஒன்று செஞ்சிட்டு இருப்பாங்க. அதன் மூலமாக தன் குடும்பத்தினுடைய சுமையை தோள்கள்ல தாங்குவாங்க. அப்படிதான் ஒரு அம்மா மாம்பழம் வித்திருக்காங்க தெருவோரத்துல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நடைபாதையில இருக்கிறதெல்லாம் அப்புறப்படுத்துன்ற பேர்ல மொத்தமா வலிச்சு அள்ளி போட்டு லாரியில போட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா கதறாங்க, பின்னாடியே ஓடுறாங்க. அந்த அம்மானால அதை திரும்பவும் வாங்க முடியல. கடைசியில் அந்த அம்மா அழுதுகிட்டே போனாங்க பாருங்க. ரொம்ப மனசே கஷ்டமாயிருச்சு. மிஞ்சி போனா அந்த மாம்பழம் ஒரு 500 ரூபாய்க்குள்ள இருக்கிறதா கூட இருக்கலாம். ஆனால் அது அவங்க வாழ்வாதாரம். இதெல்லாம் விஜய் அண்ணாவுக்கு எதுக்குங்க?
அவர் கவலையே பட மாட்டார். இன்னொரு இடத்துலையும் 100 கடைகள் இடிக்கப்பட்டிருக்கு, தெருவோர கடைகள். 100 கடைகளை இடிச்சிட்டு அந்த மக்கள் கதறாங்க. வேடிக்கை பார்க்குறாரு நம்ம அண்ணன். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்ததுங்க அதை பார்க்கும்போது. இதுக்கு இடையில நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க. ஒரு ஏழை எளிய உழைக்கிற குடும்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த கடனை உடனே வாங்கி வீடு கட்டி அப்பா எப்படியாவது முடிச்சிருவோம் அப்படின்னு அந்த வீட்டை கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருந்தா தாவேகா நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, நேரா போய் அந்த வீட்டுல உட்காந்துக்கிறது. அந்த சிங்கம் படம் இருக்கு தெரியுங்களா, அதுல பிரகாஷ்ராஜ் இருப்பாரு. அவர் தான் வீடு, யாராவது பணக்காரன் வீடு கட்டினானா அங்க போய் அதை நிப்பாட்டி மிரட்டி ஒரு லம்ப் அமௌண்ட்டை தட்டிட்டு வருவாரு. அந்த வேலையில இறங்கிட்டானுங்க தாவேகாரனுங்க. ஒரு ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுறாங்க, 50,000 கொடுன்னு 3 நாளா மிரட்டியிருக்கான். இன்னைக்கு அந்த அம்மா போய் கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாங்க. இன்னும் ரொம்ப மனசு உழுக்குன்னு ஒரு காட்சி இருந்துச்சுங்க. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வீட்டை கட்டிடுவோம், கடைசியில் அந்த வீடு நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கு, அதுக்கு பட்டா இல்லை, அது இந்த இடத்துல இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை இடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மக்கள் எங்க போவாங்க? ஒரு செங்கலோ ஒரு சுண்ணாம்போ எங்க ஒரு சிமெண்டோ ஒரு கல்லு கூட வாங்க முடியாத சூழல், அவ்வளோ விலைவாசி ஏறி போயிருக்கு. ஒரு வீட்டை இடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அந்த கட்டினவனுக்கு உசுரே போயிடும். அப்படிதாங்க நடந்திருக்கு. வீட்டை இடிச்சிட்டாங்க, பொருள் எல்லாம் ரோட்ல கிடக்கு. அப்படியே வீட்டுக்குள்ள இருந்த பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு வீட்டை இடிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுல ஒருத்தர், அவங்க அம்மா வயசானவங்களா இருக்காங்க, பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்கிறாங்க. அம்மாவை கட்டி பிடிச்சி, அம்மா என்ன மன்னிச்சுக்கம்மா, எம்மா இப்படி ஒரு சூழல் வந்துருச்சேம்மா நமக்கு, அம்மா என்ன மன்னிச்சுக்கம்மா. நாங்க தொடர்ந்து வீடுகள் இடிக்கப்பட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து வீடுகள் இடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அண்ணனுக்கு அதெல்லாம் காதுல ஏறாது. கத்தியால குத்தினா ஏறாது, வீடுகள் இடிக்கப்பட்டா ஏறாது, சாலையோர வியாபாரிகளின் கண்ணீர் புரியாது. யாராவது ஒருத்தர் உங்க கட்சி பேரை சொல்லி ஏழை எளிய மக்கள் வீடு கட்டினா, ஒரு தொழில் ஆரம்பிச்சா அங்க லஞ்சம் கேட்டுட்டு, அங்க மாமூல் கேட்டுட்டு 50,000 கொடு 1 லட்சம் கொடுன்னு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி மிரட்டிட்டு இருப்போம். அதெல்லாம் அன்னைக்கு காதுக்கு தெரியாது. அரசு வழக்கறிஞர் ஆகிறதுக்கு எனக்கு 50 லட்சம் கொடு 1 கோடி கொடுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அண்ணனுக்கு காதுல விழாது. இந்த இன்ஸ்பெக்ஷன்ற பேர்ல நான் போய் சோதனை பண்றேன்ற பேர்ல வீடு வீடா போய் ஊரா போய் நிறுவனமா போய் ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு ஒரு கூட்டம் மக்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. நேத்தெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வெளிப்படையாவே அறிவிச்சாங்க, இங்க நாங்க வேலை பாக்குறதா என்னங்க, ரீல்ஸ் எடுக்க ஆளுக்கால வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் போயிட்டாரு. இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, இதெல்லாம் மக்கள் மன்றத்துல இருந்து ஓரங்கட்டணும்னா அண்ணன் ஹைலைட் ஆகணும். இல்லைன்னா நீ ஏன் கத்தி குத்துனாங்க, ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, 3 வயசு பிள்ளைகளுக்கு அதுதான், 30 வயசு பிள்ளைக்கு அதுதான், 60 வயசு பெரியவங்களுக்கும் அதுதான் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டக்கூடாதுல்ல. அதனால அண்ணன் தெளிவா இருப்பாரு, திசை திருப்பாரு. அமைச்சரே சிக்கிக்கிட்டாருன்னா அதை மடைமாற்றம்னா அண்ணனே இறங்கி வரணும். அதனால திசை திருப்ப வந்துருவாரு. கண்ணீரோட மாம்பழ வியாபாரி அழுதா அண்ணனுக்கெல்லாம் புரியாது. அல்லது வீடு இடிக்கப்பட்டு கதறி எங்க போறோம் அப்படின்னு நிற்கதியா ரோட்ல நிப்பாங்கல்ல, அதெல்லாம் அண்ணனுக்கு புரியாது. அண்ணனுக்கு புரிஞ்சது எல்லாமே நடிப்பு 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 நடிப்பு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஷூட்டிங்ல இருக்கிறதா அண்ணன் நினைச்சிட்டு இருக்காரு. ட்ரெஸ் பண்றதும் இங்க போறேன் அங்க போறேன்னு இவ்வளவு பிரச்சனைகள் திசை திருப்பணுங்க. எக்மோர்ல மகப்பேறு மருத்துவமனைக்கு போயிருக்காரு அண்ணன். அண்ணன் கூட அங்கதான் பிறந்ததா சில விஷயங்கள் படிச்சிருக்கேன். அண்ணன் அங்க போறாரு, போனா ஒரே சத்தம், பெரிய கூட்டம் கூடுது. அண்ணன் உள்ள போறாரு, டாக்டர்களை பாக்குறாரு, குழந்தை பெற்றிருக்கிற தங்கச்சிங்களை எல்லாம் பாக்குறாரு. அப்படியே நிறைய ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டாரு, போட்டோ எடுத்துக்கிட்டாரு. அப்படியே கொண்டு டிவிக்கெல்லாம் மூஞ்சியை காமிச்சு டாட்டா காமிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டைலா வந்திருக்காரு. எங்கள் அண்ணன் மகப்பேறு மருத்துவமனை, எங்க அண்ணன் அங்கே, எங்க அண்ணன் இங்கேன்னு பரப்பப்படுது. நீங்க நாம 10 பேர் நின்று கத்திட்டு இருக்கோங்க, பல லட்சம் பேர் மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர்ல பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு நிறைய பரப்பிட்டு இருக்கான். போலி ஐடியில நிறைய பரப்புறான். இங்க ஒரு பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் நானும் 10 பேர் நின்றுகிட்டு ரோட்ல கத்திக்கிட்டு இருக்கோம். இங்க அண்ணன் போறத அப்படியே கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ணன் ட்ரெஸ் பண்ணா எப்படி தெரியுமா, அப்படி இருப்பாரு, பாக்குறதுக்கு அப்படி தெரிக்க விடுவா. பிளாஸ்ட் தான் பிளாஸ்ட். நாடு நாசமா போறதை பத்தி இந்த கும்பலுக்கு கவலை இல்லைங்க. அதை மடைமாற்றம் பண்றதுக்கு அண்ணனே நிறைய இறங்கி வருவாங்க. இன்னைக்கு எப்படி எக்மோர் மருத்துவமனையில போய் ரீல்ஸ் எடுத்தாரோ அண்ணன் விஜய், அதை போலவே எல்லா பையிலும் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கான். மக்கள் ரீல்ஸுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரியல் எப்போ புரியுமோ அப்பதான் அரசியல் ஜெயிக்கும்.